பட் நாங்கள் ஃபோன் ஷூட் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உடனே இந்த கேமரா ஒன்று தூக்கி காட்டிடுவாங்க, நான் தான் கேமராமேன். என்ன நீலாம்பரி மாதிரி போஸ் கொடுத்து உட்காந்துக்கிட்டு. ஹாய் ஷான். டன்டடான் வாங்கிட்டேன் மக்களே. இதுதாங்க பேங்காக் பட்டாயா ஸ்ட்ரீட், அதோட மினி வெர்ஷனா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெகன் vlogs. ஸோ எப்பவும் பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரிப்புக்கு போவேன், இல்லைனா கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு ட்ரிப்புக்கு போயிருப்பேன். பட் இதான் ஃபஸ்ட் டைமு ஒரு ஷூட் போகிறேன். அங்கேருந்து அப்படியே போகிற போக்கில் ஒரு பயணம், அப்படி தான் இந்த ட்ரிப்பே போகுது. நம்மளை இறக்கி விட எப்பவும் போல் நம்ம ஆஸ்தான நம்ம அண்ணன் வந்திருக்காரு. ஸோ பஸ்ஸு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸு, ரோட்டு கடை சாப்பாடு, இந்த மாதிரி நடந்து போகிறது, ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தால் நடக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன். ஏன்னா எடுத்துன்னு போகிற பட்ஜெட் அப்படி. இந்த போன சீரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்ததில் வந்து கீழே மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க என்னென்ன அமௌண்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த சீரீஸில் எடிட்டர்கிட்ட சொல்லி அந்த மென்ஷன் பண்ணிப்பேன். நான் எல்லோரும் கேட்குறாங்கண்ணா, நீ மட்டும் ட்ரிப்புக்கு போகிற, பணம் வந்துட்டு அதிகமாக இருக்குன்றாங்க. உண்மையாக என்கிட்ட பணம் இல்லை. ஏதோ வியூவர்ஸ் வரணுன்றதுக்கு போய் சொல்லி இல்லைண்ணா, உண்மையாக வியூவர்ஸ்னால் அதாவது வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணல, வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து என்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்கண்ணா. அதனால் இந்த எபிசோட் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைட் எடிட்டர் வந்து ஒவ்வொருத்துக்கும் மென்ஷன் பண்ணுவார். ஸோ வாங்க, இதை அப்படியே போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ கைஸ், என்னடா ஓசூர் வந்து ரீச் ஆகிட்டேன்னு கேட்பீங்க. ஓசூரில் ரீச் ஆகல, ஆம்பூரில் இறங்கியிருக்கேன். பிரியாணி சாப்பிட்டேன்னு நினைப்பீங்க, அதான் கிடையாது. நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு போகிற கார் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பில் வந்து ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு, அப்படியே சர்க்கிள், யூட்டர்னு அது இதுன்னு நடக்க போகுது. எனக்கு தெரில, அடுத்த என்ன பிளான்னு தெரில. இன்னைக்கு நைட்டு போயிட்டு ஓசூரில் ஷூட்டு, ஈவினிங் ஷூட்டு, அங்கேருந்து பெங்களூர் போகிறேன். இப்போதைக்கு அது மட்டும்தான் பிளான். இன்னைக்கு நைட் தான் நாளைக்கு எங்கே போகிறது, என்னெல்லாம் பண்ணுறதுன்ட்டு பிளான் போடணும். பார்ப்போம், முதல்ல நம்மளை கூப்பிட்றதுக்கு வராங்களான்னு பார்ப்போம். சென்னையிலேருந்து கிளம்புறது சரியான வெயிலுங்க. இவ்வளோ பெரிய சொட்ரு போட்டுன்னு வரேன்னு தாங்குமான்னு நினச்சேன். ஆனால் இங்கே கிளைமேட்டை பாருங்கள், சும்மா அருமையாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அதே இடத்துல தாங்க நிற்கிறாங்க. ஸ்டார் பிரியாணியில் இருக்காங்க. யாரா இது ரொம்ப ஐப் தரேன்னு நினைப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான். நம்ம வரோன்னு தெரிஞ்சோடனே கரெக்டாக கிளம்புறாங்க பாருங்களேன். வாங்க நம்ம லிஃப்ட் கேட்போம். ஐயோ, நடக்க முடியாது. என்ன தூங்கிட்டு வரீங்க? ஹாய் ஹாய். எங்க குட்டி எங்க? ஷான் வீடு தெரியுமான்னு கேட்குறான். அவங்க அக்கா வீடு நான் ஒரு அது 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன். என்னன்னா 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அட்ரஸ் சொன்னாங்க. வீடு தெரியுமான்னு கேட்குறேன். ஹாய் ஷான். பக்கத்துலயே உங்க வீடு பக்கத்துலயே, நாளைக்கு போக முடியும், போயிடலாம். மேல அந்த முருகர் கோயில்ப்பா. ஷான் என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? அவரு இல்ல, ஜிரிகிறாரு. A few moments later. ஹாய் மக்களே, பார்த்தீங்களா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து Oppo Reno 16 சீரீஸ் ஃபோன். அக்கா நம்ம ஆட் ப்ரொமோஷன்லாம் இல்லை இல்லைடா, ஃபோன் சீரீஸோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் ஃபோன் ஷூட் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட vlog ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஆமாம் நாங்கள் கொஞ்ச நாளில் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். ஆனால் உடனே இந்த கேமரா ஒன்று தூக்கி காட்டிடுவாங்க, நான் தான் கேமராமேனு. ஏன் சேனல்க்கா நான் தாங்க கேமரான்னு எனக்கு தெரியுங்க. சரி போய் நம்ம ஷூட் பண்ணலாம். ஒரு 10 minutes முடிச்சுட்டு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பையன் வந்து காணுங்க எங்கக்கா காணும் தெரியலையே. உன் கண் பார்வையில் தெரியல, அது நேரம். சரி நம்ம அப்புறம் அவனை க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம். சரி இன்னும் நம்ம வந்து 10 நிமிஷத்தில் முடிக்கிறோம். முடிக்கிறோம். 1/2 மணி நேரத்தில் ஷூட் முடிச்சிருவோம்னு சொன்னோம். இன்னும் முடிக்கல. என்னக்கா தூக்கம் வருதா? நீலாம்பரி மாதிரி போஸ் கொடுத்து கண்டுக்கிட்டு. சரி உங்கள் பையன் உங்கள் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு இங்கே குடிக்க தண்ணி கூட கிடைக்காம நம்ம வந்து டயர்டாகி தூங்கிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா பக்கத்து கடையில் போயிட்டு பஃப்பு கேக்கெல்லாம் சாப்பிட்டு போட்டாங்க. இதுதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க். அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஆமாண்டா, கால் ஃபார்வர்டட் டு வாய்ஸ் மெயில் அந்த ஃபோன். இல்லை அப்படி பண்ணாலும் அவர் எடுக்கிறாரு. வாய்ஸ் மெயில் போனாலும் அட்டன் பண்ணாரு. எனக்கு இன்னைக்கு மத்தியானம் பேக் வாங்கலையா? நீ எடுத்துட்டு போவியாடா? ஷான் டத்து கொடுத்து விளையாடுவாங்க. இது வரைக்கும் போன ஈவெண்ட்ல எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்களே திருப்பி வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ் பாய். போலாம் போலாம் வாடா. அப்பா என்னடி நீ வச்சு படியிலண்ணா அந்த சைடு தெரியாது எப்படியும். அப்போ கூட உன் கேமரா எடுத்துற பத்தல. அதுதான் முடிஞ்சிச்சு. ஷான் கேக் டேஸ்டா இருக்கா? கேக் டேஸ்டா இருக்கா? கேக் டேஸ்டா இருக்கா? அதுதான் அதை நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. நைட்டு ஒரு 11:30 மணி ஆகுது. எங்கடா ரோட்டில் நிற்கிறேன்னு கேட்பீங்க. ஒசூர்லேயே தாங்க இருக்கேன். இன்னமும் ஷூட் முடிச்சுட்டு ஒசூர்லேயே அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணுறேன். நான் சொன்னல இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய அன்பிளான்ட் நடக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி அன்பிளான்டாக இப்போ இன்னொரு இடத்துல வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேங்க. ஸோ நாளைக்கு என்ன பிளான் எதுவும் தெரில. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம பெங்களூர் போயிடுறோம். பெங்களூர்லேருந்து மேபி கோகர்ணா இல்லைனா கோவா, மைசூர் இல்லைனா ஹம்பி, இதில் எந்த இடத்துக்கு போனால் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், புதுசாக அந்த பிளேசஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பிளான் பார்த்தேன். ஆனால் நம்ம பண்ணுறது தான் அன்பிளான்டு ட்ரிப் ஆச்சே. அந்த மாதிரி அன்பிளான்டாக இப்போ நான் எங்கே போகிறேனே தெரில. நாளைக்கு என்ன பிளானுன்றதை நாளைக்கே பார்ப்போம். இல்லை அப்படியே போகிற போக்கில் அப்படியே போக வேண்டியதான். நான் அன்பிளான்டு ட்ரிப்புன்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ அன்பிளான்டாக நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளையிலேருந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். குட் நைட். The next day. A few moments later. ஹலோ கைஸ். ஸோ டே 2 நம்ம இப்போ பெங்களூரில் தாங்க இருக்கோம். எஸ் இன்னைக்கு ஈவினிங் ஒசூர்லேருந்து கிளம்பி பெங்களூர் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வந்து ஹாஸ்டல் செக்இன் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஸோ இப்போ தான் எழுந்தேன், பசிச்சுது. ஸோ அதாவது சாப்பிட வரலாமேன்னு வந்தேங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:28. இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ வீக்கெண்ட் கூட கிடையாது. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இல்லைங்க, அந்த வீடெல்லாம் போடுறேன் காட்டுறேன். ஏரியா ஃபுல்லாக பார்ப்புதாங்க. ஒரு வீக் டேல இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ஊர் என்னங்க இது? இதுதாங்க பேங்காக் பட்டாயா ஸ்ட்ரீட், அதோட மினி வெர்ஷனா. அதான் ஏரியாலாம் எப்படி இருக்கு.
மொத்த ஏரியாவுமே பப்பு தாங்க. இதான் பாருங்க. என்னங்க ஒரு தெரு ஃபுல்லாகவே எப்படி இருக்கு? இந்த மாதிரி சென்னையில் ஏதாவது இடம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பெங்களூர்னா பெங்களூர் தாங்க. சாப்பிட வரலாமென்னு தான் வந்தேன். நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா பயங்கர காஸ்ட்லியான ஏரியா போலங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டெல்லிலையும் ஆக்ராலையும் ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? சேம் அந்த பிராண்டோட ஹாஸ்டலில் தான் நம்ம இப்போ தங்கியிருக்கோம். ஸோ ஓகே, ஆல்ரெடி நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலாச்சு. அதனால தான் இந்த ஏரியாவில் புக் பண்ணேன். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 550 இங்கே கீழே போடுறேன். அது பார்த்துக்கோங்க. ஆனால் இவ்வளோ ஹேப்பனிங் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்குறேங்க. லைன் நினைக்கிறேன். நோ ஆஹா, இந்த ஏரியாவே பாருங்க, சும்மா களை கட்டிக்கிறது. இந்த வீக் டேஸ்ல இப்படி இருந்தால் வீக்கெண்ட் இந்த ஏரியா எப்படிங்க இருக்கும்? எப்படி ஒன்றுமே புரியலையே. பாருங்க ஹோட்டல்ஸு தான். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து ஆனால் வேலை வந்துடும். குடிச்சிட்டு பத்திரமா போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். நம்ம வந்து மினி பட்டாயாக்கு வந்துட்டோம். ஃபுல்லி இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே இதுக்கப்புறம் நார்மல் ரோடு கண்டினியூ ஆகுதுங்க. அவ்வளோதான். ஆனால் இதுலேயே இவ்வளோ க்ரௌடாக தானே வேணுங்க. நைட்டு 11:30 மணி, 11:37ங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கிற பசங்க நமக்கு எப்பவும் தெரிஞ்ச பர்கர் கிங் இருந்தது. ஸோ உள்ளே வந்தாச்சு. நல்லா சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். The next day. ஹலோ கைஸ். ஸோ பெங்களூரில் இன்றைக்கி நம்ம அதாவது இந்த ட்ரிப்போட டே 3 இருக்குங்க. ஸோ ஹாஸ்டலில் செக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து கிளம்பிருக்கோம். ஸோ நைட்டுக்கு ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இருப்பாடிங்க. ஸோ அதனால் அங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டு பேகெல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பெங்களூரில் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு போகிற ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ மார்னிங் நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு வெயிலில் கொஞ்சம் இல்லை. அதனால் மில்க் ஷேக் குடிச்சிட்டு நம்மளை லஞ்சில் ஏதாச்சும் பயங்கரமாக சாப்பிடலாம். கைஸ், எங்கே போனாலுமே சிவராஜ்குமார் அவருடைய சிலை, ஃபோட்டோ, பேனர் அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கோங்க. எஸ், என்ன மியூசியம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற உடைய மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஒரு 180 டிகிரிக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீனு. இங்கே பாருங்கள், ஆட்டோ செட்டப்பில் ஒரு மூவி போட்டுருக்காங்க.
இங்கே ஹெட்ஃபோன்ஸ் ஏதோ வச்சுருக்கானுங்க. ஸோ இவங்களோட ஒவ்வொரு சாங்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. ஓஹோ, நம்மளுக்கு என்ன தோணுன்னா கேக்குதா? இந்த மியூசிக் தான் நான் போட்டிருக்கேன், நானாக போடல. வச்சுருக்கேன். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ட்ரம்ஸ் வேணும், எது வேணும் அப்படின்றத நம்மளே போடுற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபுல் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வாசித்த மாதிரி ஒரு ஃபீலு. 2012 பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆட்டோவில் உட்கார மாதிரி மியூசிக் கேட்கறதுக்கு. வென்யூஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்தியாவில் நடந்த ஃபெஸ்டிவல்ஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸு, பெரிய பெரிய கான்சர்ட்டு, அதோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டெல்லி இருக்குது, மும்பை, புனே, கோவா, பெங்களூர், கொல்கட்டா இதே இருக்க தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய சென்னை இல்லை. ஏன்னா செல்வராகவன் படத்தோட இது மாதிரி வச்சு லைட்டிங்லாம் அப்போ தான் இருக்குது. கைஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக பாடி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மியூசியமை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உள்ளே அவனுங்க வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாம் மொபைலில் எடுத்துக்கோ, கேமராவில் எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஃபோனில் மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமா, என்னென்ன பண்ணலாமா, இந்த சின்னோண்டு கேமராவில் எடுக்கக்கூடாதான். உள்ளே வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த பெங்களூர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரனுக்கும் கர்நாடகா மியூசிக் அண்ட் தென் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியதாக போட்டு வச்சுருக்காங்க. நான் தப்புன்னு சொல்லலை. தமிழில் மியூசிக் சென்ஸே இல்லையா? அந்த காலத்துலேருந்து எதுவுமே எனக்கு போடலையா? ஒன்றும் புரியல. இல்லை நான் எதாவது பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்றும் தெரில. இவங்களை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஏஆர் ரகுமான் வந்து ஹிந்தி ஸ்லாங் தான் போட்டிருக்காங்க. இளையராஜா, எஸ்பிபி, இதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் தமிழ் சாங்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி ஏங்க நம்ம ஊரில் நல்ல ஆர்டிஸ்ட்டே இல்லையா என்ன? நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வந்தால் நம்ம தமிழை எவனும் மதிக்க மாட்டானுங்க போல், அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, இப்போ ஏதாச்சும் நம்ம லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டு அடுத்த பிளேஸுக்கு போவோம். இந்த ஊர் கிளைமேட்டை பாருங்களேன், நான் வெயிலே பார்க்கல. இந்த ரோடை பாருங்க, சிட்டி சென்டரில் இந்த மாதிரி இருக்குது. கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெங்களூர் மெட்ரோவில் ஒரு ஸ்டாப்புக்கு வந்தேங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 7 ஸ்டாப் நினைக்கிறேன். 7 ஸ்டாப்பு 8 ஸ்டாப்பு தான் இருக்கும். 70 ருபீஸ்ங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இதே நம்ம சென்னையில் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போனால் கூட நம்மளுக்கு வந்து அதிகபட்சமே 80 or 70 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஒரு 7-8 ஸ்டாப் தான் வந்திருக்கும், அதுக்கே 70 ரூபாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதே மாதிரி ரேப்பிடோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு போட்டால் காசு கம்மியாக தான் வரும், ஒரு 40க்குள்ளே. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் போட்டேன் ஒரு லொக்கேஷனுக்கு, 47 ரூபா. இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால தான் பெங்களூர் வந்து காஸ்ட்லியஸ்ட் சிட்டின்றாங்களோ. ஆனால் இவனுங்க ஊரை வந்து நல்லா பச்சை பசைன்னு வச்சுருக்கானுங்க. எங்கே போனாலுமே இதே மாதிரி தான் இருக்குது ரோடு.
எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுத்துட்றானுங்க. பார்க்கறதே காமெடியாக இருக்குங்க. இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டுனால எல்லோரும் இதே வாங்கிறானுங்க போல். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் மெக்கானிக் டூல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னடா இது இந்துஸ்தான் மெக்கானிக்கல் டூல்ஸா அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் ஹெச்எம்டின்றது. ஸோ ஹெச்எம்டின்றது வந்து ஒரு வாட்ச் பிராண்ட், ஃபேமஸ் ஆகுது வாட்சில். அவங்க அது இல்லாமல் டிராக்டர்ஸ், இன்ஜின்ஸ், சம்மர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதோட மியூசியமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக மியூசியமே கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. பெங்களூர் நீங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் அது இதுன்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் வந்தேன். அப்படியே வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த ஒரு சின்ன பொருளுடைய இது எவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுதுல்ல. ஹெச்எம்டி ஜனத்தான் போட்டிருக்கு. இந்த வாட்சிலேயே ஒரு பயங்கரமான வாட்சுங்க. வாட்ச் கலெக்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வாட்சை பற்றி. எஸ், இந்த வாட்ச் நான் வச்சுருக்கேன். இந்த வாட்ச் மட்டும்தான் இப்போதைக்கு, இதெல்லாம் இப்போதைக்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்னு நினைக்கிறேன். இதோ நம்ம வச்சுக்கிறதுலேயே வந்துட்டு இந்த சில்வர் ஸ்டாப் போட்ட மாதிரி 2000 ப்ரைஸ். ஸோ அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்க ட்ரை பண்ணுவோம். சரி, ஹெச்எம்டி வாட்ச் போட்டு வந்துருக்கலாம் போல். நான் பார்த்து இப்போது கேசியோ தான் போட்டு வந்திருக்கேன். ஆஹா, உள்ள ஃபுல்லாகவே வாட்சுறாங்க. இவ்வளோ வாட்சுங்க. இதில் ஒரு சிலதான் சூப்பராக வர இருக்கு. கேட்பீங்க என்னடா அங்கிள் கட்டுற மாதிரி வாட்சஸ் இருக்குன்ட்டு. ஆனால் இதோடைய இதெல்லாம் தாங்க ஓஜி வாட்சஸ். ஓஹோ, உள்ளே வந்து தெரியுதா பாருங்கள், கோல்டு வச்சுருக்கானுங்க. வேறு லெவல். இங்கே ஒரு கடை வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச வாட்சஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது மட்டும் வாங்க முடியும். ஏலக் நான் ஒரு வாட்ச் மாடல் கேட்டேன், ஹெச்எம்டி சங்கம்ன்ட்டு. ஸோ அந்த வாட்ச் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். வாட்ச் கலெக்டர்ஸுக்கு மேபி அந்த பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரே ஒரு வாட்ச் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டேன். ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாங்கிட்டேன். டன்டாடான் வாங்கிட்டேன் மக்களே. ஆனால் இந்த வாட்சுக்கு அவ்வளோ சீனான்னு கேட்பீங்க. நீங்கள் எங்கே போனாலுமே இந்த வாட்ச் கிடைக்கவே கிடைக்காதுங்க. மேபி செகண்ட்ஸில் யாராச்சும் விற்பாங்க, அது வேணுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேக்ட்ரி இது தான், ஹெச்எம்டி ஃபேக்ட்ரி. இங்கே இவங்களே தான் சொல்லிட்டாங்க கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏதோ லக்கில் நம்மளுக்கு ஒரு பீஸ் இருந்திருக்கு எடுத்துன்னு வந்துட்டு அங்கே. ஸோ அவங்க வேறு ஒருத்தவங்க கேட்டு இன்னொருத்தவங்க கேட்டு ஒரு பீஸ் இருக்குது வேணுமா அப்படின்னாங்க. தூக்கியாச்சு மக்களே. இதான் மக்களே நான் சொன்ன அந்த டிராக்டர் பார்த்திங்களா, இந்த டிராக்டரும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு வருத்தம்னா, இவங்க இப்போது கரண்ட்லி நிறைய வாட்சஸ் செய்யறதுலாம் கிடையாதுங்க. ரொம்ப லிமிட்டடாக மட்டும்தான் செய்கிறாங்க. ஸோ அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் அந்த வாட்ச் பாக்ஸ். கைஸ், நான் இப்போயே சொல்லிட்டேன், உங்களில் நிறைய பேர் இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. பட் அந்த மாதிரி கேட்காதீங்க. ஸோ 3, 2, 1 இதுதாங்க நான் சொன்ன வாட்ச். ஸோ இந்த வாட்சோட பேர் பார்த்திங்கன்னா ஹெச்எம்டி சங்கம். இந்த வாட்சோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து திட்டக்கூடாது, நேர்லேயும் வந்து திட்டக்கூடாது. இந்த வாட்சோடைய ப்ரைஸ் 2740. ஆமாம், 2800 ஆல்மோஸ்ட். உங்களெலாம் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த வாட்ச் பிடிக்காது, நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ நிறைய கழுவி 2000 ரூபா கொடுத்து வாட்ச் வாங்குறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இந்த வாட்ச் அவ்வளோ ஒரு வாட்ச் கலெக்டர்ஸாக இருந்தீங்கன்னா வாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற வாட்ச் கலெக்ஷன்லேயே இவன் தாங்க காஸ்ட்லி. வாட்ச் கலெக்ஷனாக நீ எப்படா பண்ணுற அப்படின்னா கேட்காதீங்க. நான் வந்து வாட்ச் கலெக்ஷனாக ரொம்ப பெரிய லெவலெலாம் பண்ணல. இதுவே காஸ்ட்லின்னு சொல்லணும்னா அப்போ என் வாட்ச் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லைக் இந்த F91 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி
இன்னும் ஒரு 2-3 வாட்சஸ் இருக்குது. ஸோ பிலோ 2000 ஹெச்எம்டியில் இன்னொன்று ஒன்று இருக்குது. ஹெச்எம்டியில் பேஜ் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிலோ 2000. இப்போ வந்து 2800 ரூபா கிட்ட சம்திங் இதில் வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் அந்த மாதிரி நிறைய வாட்ச் வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது அப்படின்றது தான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். பேகை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு தேடுவோம் எங்கே போகலான்ட்டு. நாங்கள் எல்லாமே ப்ளூவாகவே இருக்கேன். டிஷர்ட்டு ப்ளூவு, இந்த பேகு ப்ளூவு, இதோட டப்பா ப்ளூவு, என்னோடய ஷூவும் ப்ளூவு, என்ன ஒரே ப்ளூவாக இருக்குது. ஹலோ கைஸ், மெட்ரோ ஏறி இப்போது நெக்ஸ்ட்டு இடத்துக்கு வந்துட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஜஸ்ட் வெளியே இருந்து மட்டும் பார்க்க முடியும். அது இங்கேருந்து பார்த்தாலே வியூ நல்லாயிருக்கு. இதோட பேர் வந்துட்டு விதானா சவுத் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. கீழே போடுறேன். நம்ம ஊரில் ரிப்பன் பில்டிங் எப்படி அந்த மாதிரின்னு தான் நினைக்கிறேன். இதுவும் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின ஒரு பில்டிங் தான். பஸ்ஸு போது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறதா ஒரு பிளான் இருந்தது. அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. ஆனால் எங்கே டிக்கெட் வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெட்டில் இல்லை. அதனால் அதில் போக முடியல. இல்லைனா நம்ம இன்றைக்கி எங்கேயுமே இது பண்ணாமல் அந்த பஸ்லேயே ஏறினோன்னா ஒரு 3 to 4 hours நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஸ்பாட் வந்து இப்போ இங்கே நின்னாங்க பார்த்தியா, அந்த மாதிரி அங்கங்கே அவங்க நிப்பாட்டிட்டு இது அதுன்ட்டு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம மேபி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். எனக்கு ஒன்று மட்டும்தான் சுத்தமாக புரியல. நான் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது பாருங்களேன். ஃபோட்டோ ஈஸியாக எடுக்கலாம். இங்கே யாருமே இல்லை என்னை சுற்றி, கரெக்டாக. ஆனால் இங்கேருந்து இதோட வியூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல் வியூ இங்கே கிடைக்கும். ஓகே, ஆனால் அதே அங்கே பாருங்கள், அங்கே அவ்வளோ கூட்டம். எதுக்குடா அவ்வளோ கூட்டம்? அங்கே நின்னா பாதி தாங்க எடுக்க முடியும். பாருங்கள், சூப்பராக கிளிக், அவ்வளோதான் ஒரு ஃபோட்டோ. ஓகே காய்ஸ், பார்த்து முடிச்சாச்சு. பெங்களூரில் ஒரு நாள் பயணம் முடிவு வந்துச்சு. இங்கே நான் இன்னும் ஒரு 3 4 பிளேஸுக்கு போகணுன்னாங்க ஐடியா வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணுறது, இந்த ஃபுல் டே பேக்டாகவே போயிடுச்சு. நம்ம ஒரு மியூசியம் போனால் அங்கேயே நம்ம ஒரு 2-3 hours ஆக்கிடுறோம். வாட்ச் மியூசியம் போனாலும் அங்கேயே ஒரு 2.5 hours. மியூசிக் அந்த இது போனோம்னா அதுலேயும் ஒரு 2-3 hours ஆயிடுச்சு. இல்லை ட்ராவலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இதுவாகுது. ஸோ இப்போ இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா நின்றுட்டு பார்க்குறது தான். இதே நான் ஒரு 1/2 மணி நேரம் வெறிக்க பார்க்குறேன். அதனால் டைம் டியூரேஷனை ரொம்ப சாப்பிட்றேன்னா 2-3 இடத்துக்கு தான் போக முடியுது ஒரு நாளைக்கு. இது ஓகேவா, இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு நாளில் என்னால் வந்து ஒரு 3-4 இடத்துக்கு தான் போக முடியுது. இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போகணும், அதெல்லாம் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.